படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீடாக ஓடிட்டே இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அப்படி இருக்கும். அப்பா பொண்ணு ஸ்டோரி அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதேமாதிரி ஜெயிலில் ஃபைட்டிங்கு, அந்த 3 கைதிகள் தப்பிக்க விடாமல் விஜய் செம தடுத்துருப்பார். ஃபைட்டிங்கு தண்ணியை வச்சு அது இதுவும் பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஃபைட்டிங்கு நல்லாயிருக்கும், பார்க்கலாம். படம் நல்லா பாரு. லென்த்தாக இருக்குது என்ன கொஞ்சம். இப்போ ரொம்ப நாளாக விட்டு படம் எடுக்கிறதால கொஞ்சம் தெரிய மாட்டுது அவரை. டெய்லி படம் எடுத்துறதாக படம் நல்லா இருக்கும், அவர் எடுக்கவே மாட்டுறாரு. படம் பிடிச்சிருக்கண்ணா, பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குது, குடும்பத்தோடு பார்க்கலாம். சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். அப்படி அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, சொல்லவே முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறதா படம் நல்லாயிருக்கும். போரில் அடிக்கல அவ்வளோவா. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கும், மித்தது போர் அடிக்காது, விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கோம். மொத்தம் 100 கொடுத்தனா 120 கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம்லாம் செம்மையாக இருக்குது. ஏன்னா போலீஸ் கேட்டாப்பில் வந்திருக்காரு, செம்ம ஆக்ஷனு. அந்த எடுத்துக்காட்டெலாம் வருவார். போலீஸ் வந்து ஜெயிலில் அவரை கண்டவொடனே எல்லோரும் வெள்ளைன்னு கட்டி நிற்பாங்க. அந்த இதில் ஸ்டோரில் செம்மையாக இருக்கும், ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி நம்ம ஊர்லேயே இல்லையே போலீஸ்கார அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும், அதனால தான். சென்டிமெண்ட்டு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் அவருக்கு சூப்பராக நடிப்பார். பொண்ணை கண்டுபிடிச்சி அழுவுறது போகிறது செம்மையாக நடிச்சிருக்காரு, பயங்கரம் நடிச்சிருக்காரு. சூப்பராக நல்லாயிருக்கு படம். படம் நல்லா இருக்குது சார், படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். இல்லை விறுவிறுப்பாக தான் போகுது, ஒன்றும் போர் அடிக்கல, நல்லா இருக்குது. அவர் என்ன அவருடைய ஃப்ளாஷ்பேக்குன்னா, அவர் இங்கேருந்து லண்டன் போகிற விஷயம்னா, அங்கே வந்து அந்த தீவிரவாதம் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணாமல் அவர் தடுக்கிறார். ஸோ அவருடைய கடமையை வந்து அவருக்கு அங்கேயும் செய்கிறார். ஸோ அது இருக்குது. புரியல. சென்டிமெண்ட் வந்து ஃபாதர் அண்ட் டாட்டர் சென்டிமெண்ட் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. அந்த அந்த பாப்பாக்காக தான் அவர் அங்கே போகிறார். போனால் கூட அவருடைய கடமை வந்து அந்த தீவிரவாதத்தை வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறார். நல்லாயிருக்கு. அவர் பாடிக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாப்பா ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்கார் சார், நல்லா பண்ணியிருக்கார். எமி ஜாக்சன் வந்து அந்த லண்டனுக்கு ஏற்ற மாதிரி போலீஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க காஸ்டியூம்ஸ் அவங்க நல்லா இருக்காங்க, பார்க்கணும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, பக்காவாக இருக்குது, ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூ. இல்லாமா படம் நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த பொங்கலுக்கு பார்க்கலான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவல் அருண் விஜய் படம்னால ஒரு ஆக்ஷன் தான் இருக்கும், அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் சூஸ் பண்ணியிருக்க கதைகள் எல்லாமே அப்படி தானே பண்ணிகிட்ருக்காரு. நம்ம யானையாக இருக்கட்டும், அதுக்கு முன்ன படமாக ஒரு எப்போதுமே ஒரு இதாக தானே இருக்கும், அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. இல்லை கொஞ்சம் லேக் ஆகிருக்கு, பட் ரொம்ப அப்படிலாம் சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது. ஓகே தான், மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. படம் அவருக்கான படம் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்து. பொங்கலுக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஓவரால் படம் ஒர்த்து. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு படம், நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு. இது எல்லாமே நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம் படம், அவ்வளோதான். அவ்வளோ சொல்கிற மாதிரி அவ்வளோ இல்லை படத்தில். படத்தில் பார்த்தோன்னா வச்சுங்க, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்து அதிகமாக எதிர்பார்த்து, ஆனால் அதுமாரி இல்லை. ஆமாம், ஃபைட்டாக தான் இருக்குது படம். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா தான் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃபைட்டு தான். நல்லா இருக்கு படம், ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோ எதிர்பார்த்தது பூர்த்தி பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா படம். அருண்ஜி நல்லா நடிச்சிருக்காரு, ஃபைட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்கு கொஞ்சம் இல்லைனா கூடயும் கொஞ்சம் ஆலிட் படம் மாதிரி தான் போச்சு. ஃபைட் எல்லாம் வெளிநாட்டில் நடிச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு படம். வேறு சூப்பராக இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார் அருண் விஜய், நல்லா தான் இருந்துச்சு. ஒர்த்து தான். நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்குது படம், கொஞ்சம் டயர்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்லாம் அல்டிமேட், சூப்பர்.